வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா AMCA அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உள்நாட்டிலே டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானத்துல பயன்படுத்துவதற்கு 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜினை இந்தியாவிலே தயாரிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. ஆனா அந்த விமான இன்ஜினை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் இந்தியாவிடம் இல்ல. இதனால உலகின் முன்னணி விமான இன்ஜின் தயாரிப்பு நிறுவனங்களுடன் இணைந்து ஹை த்ரஸ்ட் இன்ஜினை உருவாக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகள்ல தற்போது ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஹை த்ரஸ்ட் இன்ஜினை இந்தியாவுக்கு சப்ளை செய்வதற்கு பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் தான் கடுமையான போட்டி நிலவி வருது. நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அமெரிக்காவோட இந்த ஹை த்ரஸ்ட் இன்ஜினை தயாரிப்பதற்கான ஆஃபர்ல சில சதி திட்டம் இருப்பதா எச்சரிக்கிறாங்க. இன்னும் சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா பிரான்சுடன் இணைந்து ஹை த்ரஸ்ட் இன்ஜினை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா யாருடன் இணைந்து ஹை த்ரஸ்ட் இன்ஜினை தயாரிக்கலாம்? அமெரிக்காவோட இந்த ஹை த்ரஸ்ட் இன்ஜின் ஆஃபர்ல ஏதாவது சதி திட்டம் இருக்குதா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஒரு ஸ்பேஸ் பேஸ் சர்வேலன்ஸ் ப்ராஜெக்டுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 26,968 கோடி ரூபாய்க்கு 52 உளவு சேட்டலைட்டுகளை அனுப்புவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. எதற்காக இந்தியாவுக்கு இந்த ஸ்பேஸ் பேஸ் சர்வேலன்ஸ் திட்டம் தேவைப்படுது? ஸ்பேஸ் பேஸ் சர்வேலன்ஸ் சிஸ்டம் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியா AMCA அப்படிங்கிற அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராப்ட கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் செலவுல டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானத்தை டெவலப் செய்யறதுக்கு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, ஏர்கிராப்ட் ரிசர்ச் அண்ட் டிசைன் சென்டர் மற்றும் DRDO இணைந்து செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் செலவுல AMCA விமானத்தோட புரோட்டோடைப்புகள் உருவாக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. 2028ல AMCA விமானத்தோட முதல் பறத்தலை நடத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. AMCA ப்ராஜெக்ட இந்தியா 2 ஃபேஸா செயல்படுத்துவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. முதல் ஃபேஸ்ல கிட்டத்தட்ட 125 AMCA MK1 விமானங்களை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. இரண்டாவது ஃபேஸ்ல AMCA 2 அப்படிங்கிற ஒரு அதிநவீன விமானத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. AMCA MK2 விமானத்துல 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல உள்ள பல தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட உள்ளது. AMCA MK1 விமானத்திற்கும் AMCA MK2 விமானத்திற்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, AMCA MK1 விமானத்துல GE நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட GE-F414 இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கும். AMCA MK2 விமானத்துல இந்தியாவிலே டெவலப் செய்யப்பட்ட 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜின் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த இன்ஜினை உருவாக்குவதற்கு தான் இந்தியா தற்போது உலகின் முன்னணி விமான இன்ஜின் தயாரிப்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ஃபைட்டர் ஜெட் விமானத்திற்கு தேவையான இன்ஜினை தயாரிப்பது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தற்போதைய நிலையில ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலோட பெர்மனன்ட் மெம்பர்களான அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ் மற்றும் UK இந்த 5 நாடுகளிடம்தான் விமான இன்ஜின் தொழில்நுட்பம் இருக்குது. இந்த 5 நாடுகளும் சொந்தமா விமான இன்ஜினை தயாரித்து தங்கள் விமானங்கள்ல இணைச்சிருக்காங்க. விமான இன்ஜினை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான தொழில்நுட்பம். இதுல சிறந்து விளங்குவது மிகவும் கடினம். ஆனா தற்போது இந்தியா சொந்தமா ஒரு விமான இன்ஜினை இந்தியாவிலே தயாரிக்கணும் அப்படின்னு முடிவு செய்து உலகின் முன்னணி விமான இன்ஜின் தயாரிப்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்காவின் GE நிறுவனம், பிரான்ஸ் நாட்டின் சஃப்ரான் நிறுவனம் மற்றும் UKவோட ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு ஹை த்ரஸ்ட் இன்ஜினை சப்ளை செய்வதற்கு பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவி வருது. பிரான்ஸ் நாட்டின் சஃப்ரான் நிறுவனம் இந்தியாவுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்வதற்கு முன்வந்திருக்காங்க. குறிப்பா தயாரிக்கப்படும் ஹை த்ரஸ்ட் இன்ஜினோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு அவங்க முன் வந்திருக்காங்க. அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இந்தியாவிடம் இருந்துச்சுன்னா இந்தியானால அந்த இன்ஜினை வரும் காலத்துல பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம அந்த இன்ஜின்ல வரும் காலத்துல தேவைப்படும்
மாற்றங்களையும் இந்தியானால செய்ய முடியும். பிரான்ஸ் நாட்டின் சஃப்ரான் நிறுவனம் விமான இன்ஜின் தயாரிப்புல பயன்படுத்தப்படும் முக்கியமான தொழில்நுட்பமான அட்வான்ஸ் மெட்டீரியல்ஸ் மற்றும் மெட்டாலஜி சம்பந்தமான தொழில்நுட்பங்களை இந்தியாவிடம் பகிர்ந்து கொள்வதற்கு முன் வந்திருக்காங்க. இந்த தொழில்நுட்பங்களை இப்போ உருவாக்கணும்னா பல வருடங்கள் ஆராய்ச்சி செய்யணும். அந்த தொழில்நுட்பத்தை பிரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு முன் வந்திருப்பது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய GE நிறுவனமும் இந்தியாவுடன் இணைந்து ஹை த்ரஸ்ட் இன்ஜினை தயாரிப்பதற்கு முன் வந்திருக்காங்க. அமெரிக்காவின் GE நிறுவனம் இந்தியால உருவாக்கப்படும் ஹை த்ரஸ்ட் இன்ஜினோட அனைத்து தொழில்நுட்பங்களையும் இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு அவங்களுக்கு விருப்பமில்ல. ஒரு குறிப்பிட்ட அளவிலான தொழில்நுட்பத்தை தங்கள் வசம் வச்சிட்டு மீதமுள்ள தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதற்கு காரணம் இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் ராணுவ ரீதியில் ஒரு நல்ல உறவு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் முப்படைகள்ல அதிக அளவுல ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்கள் பயன்பாட்டுல இருந்து வருது. இதன் காரணமா வரும் காலத்துல அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையே உறவு மோசமானா இந்தியாவுடன் இணைந்து டெவலப் செய்த விமான இன்ஜின் தொழில்நுட்பத்தை ரஷ்யாவுக்கு இந்தியா கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் அமெரிக்காவுக்கு இருப்பதா சொல்லப்படுது. இதன் காரணமாக இந்தியால உருவாக்கப்படும் ஹை த்ரஸ்ட் இன்ஜினோட முழு டெக்னாலஜியும் இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த விஷயம்தான் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. ஏன்னா அமெரிக்கா எப்பொழுதுமே இது போன்ற வேலைகளை செய்வாங்க. உங்களோடு இணைந்து உங்க காசை பயன்படுத்தியே ஆயுதங்களை தயாரிப்பாங்க. ஆனா முக்கியமான தொழில்நுட்பங்களை அவங்க கையில வச்சுக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு சில வருடங்களுக்கு முன்பு ட்ரம்ப் அமெரிக்க அதிபரா இருக்கும் பொழுது இஸ்ரேல் மற்றும் காசாவுக்கு இடையே ஒரு யுத்தம் ஏற்பட்டது. அந்த யுத்தத்தை நிறுத்த சொல்லி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனா இஸ்ரேல் கேட்காம தொடர்ந்து யுத்தத்தை நடத்தினாங்க. கடைசியா அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரேலை பாதுகாத்து வரும் ஐண்டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் இன்டர்செப்டார் மிசைல்களோட சப்ளையை நாங்க நிறுத்திடுவோம் அப்படின்னு இஸ்ரேல மிரட்டினாங்க. அதாவது இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தப்படும் இன்டர்செப்டார் மிசைல்கள் அமெரிக்கால தயாரிக்கப்படுது. இதன் காரணமாக இஸ்ரேல் அந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்தியா அமெரிக்காவுடன் இணைந்து இந்த ஹை த்ரஸ்ட் இன்ஜினை உருவாக்குனாங்கன்னா இதே நிலை இந்தியாவுக்கும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வரும் காலத்துல இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு யுத்தம் ஏற்படும் பொழுது யுத்தத்தை நிறுத்த சொல்லி இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. மீறி இந்தியா சண்டையிட்டால் விமானங்களுக்கு தேவையான முக்கியமான உதிரி பாகங்கள் சப்ளைய அமெரிக்கா நிறுத்துவாங்க. அப்பொழுது இந்தியா பாகிஸ்தானுடனான யுத்தத்தை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும். அமெரிக்கா எப்பொழுதுமே இது போன்ற வேலைகளை செய்வாங்க. ஏன்னா பல வருடங்களா அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே நல்ல உறவு இருந்து வருது. என்னதான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நல்ல உறவு இருந்தாலும் அமெரிக்காவை ஒரு காலமும் இந்தியாவால நம்ப முடியாது. இப்போ உதாரணத்துக்கு தேஜஸ் MK-1A விமானத்திற்கு தேவையான GE F404 இன்ஜின் சப்ளைய அமெரிக்கா டிலே செய்றாங்க. இதற்கு பின்னாடியும் அமெரிக்காவுடைய ராஜதந்திர வேலைகள் இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சந்தேகப்படுறாங்க. அதனால என்ன பொறுத்தமட்டில் இந்தியா பிரான்ஸ் நாட்டின் சஃப்ரான் நிறுவனத்துடன் இணைந்து இந்த 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் இன்ஜினை தயாரிப்பது நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா பிரான்சுடன் இணைந்து இந்த ஹை த்ரஸ்ட் இன்ஜினை தயாரிக்கலாமா, இல்ல அமெரிக்காவுடன் இணைந்து இந்த ஹை த்ரஸ்ட் இன்ஜினை தயாரிக்கலாமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சமீபத்துல நடந்த கேபினெட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டி மீட்டிங்ல 52 உளவு சேட்டலைட்டுகளை அனுப்புவதற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஸ்பேஸ் பேஸ் சர்வேலன்ஸ் ப்ராஜெக்டோட 3வது பேஸ தொடங்குவதற்கு இந்தியா ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடத்தப்பட்ட இந்த கேபினெட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டி மீட்டிங்ல கிட்டத்தட்ட 26,968 கோடி ரூபாய் மதிப்புல 52 உளவு சேட்டலைட்டுகளை அனுப்புவதற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் இந்தியாவுடைய முப்படைகளோட சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். அதாவது நமது எதிரி நாடுகளை இந்த 52 சேட்டலைட்டுகளை பயன்படுத்தி இந்தியாவால மிக சிறப்பா கண்காணிக்க முடியும். இந்த 52 சேட்டலைட்டுகளும் சிவிலியன் மற்றும்
மிலிட்டரி பர்பஸுக்கு பயன்படுத்த முடியும். இந்த சேட்டலைட்டுகள் பூமியோட லோயர் எர்த் ஆர்பிட் மற்றும் ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்ல நிலைநிறுத்தப்பட உள்ளது. இந்த இடத்துல நிலைநிறுத்தப்படும் சேட்டலைட்டுகளை பயன்படுத்தி இந்தியாவால நமது எதிரிகளோட நடமாட்டத்தை எல்லையில் கண்காணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதி மற்றும் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில சீனா மற்றும் பாகிஸ்தான் செய்யக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளையும் இந்தியானால கண்காணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம சேட்டலைட்டுகள் மூலமா கிடைக்கக்கூடிய இன்புட்ஸை பயன்படுத்தி இந்தியானால நமது எதிரிகளுக்கு எதிராக ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க முடியும். இந்த 52 சேட்டலைட்டுகள்ல 21 சேட்டலைட்டுகளை ISRO நிறுவனம் உருவாக்க போறாங்க. மீதமுள்ள 30 சேட்டலைட்டுகளை இந்திய தனியார் ஸ்பேஸ் நிறுவனங்கள் உருவாக்க போறாங்க. இந்த திட்டத்தின் மூலமா பல இந்திய ஸ்பேஸ் நிறுவனங்கள் வளர்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸ்பேஸ் பேஸ் சர்வேலன்ஸ் சிஸ்டம் இந்தியாவுக்கு மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இண்டோ பசிபிக் ரீஜியன் மற்றும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியாவுக்கு பல பிரச்சனைகள் சீனாவால் கொடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதனால எப்பொழுதும் சீனா மற்றும் பாகிஸ்தான கண்காணிக்க வேண்டிய நிலையில இந்தியா இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்திய பெருங்கடல் பகுதியில சீன போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களோட நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சீன படையினரோட நகர்வுகளை கண்காணிப்பதற்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் சீனா செய்யக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை கண்காணிப்பதற்கும் இந்தியாவுக்கு இந்த 52 உளவு சேட்டலைட்டுகள் ரொம்ப அவசியமா தேவைப்படுது. இந்த சேட்டலைட்டுகள் மட்டும் வெற்றிகரமா நிலைநிறுத்தப்பட்டால் இந்தியாவுடைய ஸ்பேஸ் பேஸ் சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டியில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இந்தியா இந்த ஸ்பேஸ் பேஸ் சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டிய 1990களில் இருந்தே டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது 1999ல இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே கார்கில் யுத்தம் நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்பொழுது இந்தியா அமெரிக்காவிடமிருந்து சில GPS கோஆர்டினேட்ஸை கேட்டாங்க. ஆனா அமெரிக்கா பாகிஸ்தானுடன் நெருங்கிய உறவுல இருந்தாங்க. அதனால இந்தியாவுக்கு அந்த GPS கோஆர்டினேட்ஸை கொடுப்பதற்கு மறுத்துட்டாங்க. இதனை தொடர்ந்து இந்தியா சொந்தமா ஒரு ஸ்பேஸ் பேஸ் சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அமெரிக்கா GPS கோஆர்டினேட்ஸ் கொடுப்பதற்கு மறுத்ததுல இருந்து அடுத்த 2 வருடங்கள்ல இந்தியா IRNSS அப்படிங்கிற இந்தியன் ரீஜனல் நேவிகேஷனல் சேட்டலைட் சிஸ்டத்தை லான்ச் செஞ்சாங்க. இதன் மூலமா அமெரிக்கா மறுத்த டேட்டாக்களை இந்தியாவால சொந்தமாக பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் உள்ள 1500 கிலோமீட்டர் எல்லைய இந்தியானால இந்த சேட்டலைட்டுகளை பயன்படுத்தி மிக சிறப்பா கண்காணிக்க முடியும். 2014ல இஸ்ரோ இந்த சிஸ்டத்தை அப்கிரேட் செய்வதற்கு திட்டமிட்டாங்க. 2015 வரைக்கும் தொடர்ந்து பல சேட்டலைட்டுகளை ஸ்பேஸ் பேஸ் சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கு தொடர்ந்து நிலைநிறுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட 7 சேட்டலைட்டுகள் இந்தியாவுடைய ராணுவ பயன்பாட்டிற்காக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அமெரிக்கா மட்டும் GPS கோஆர்டினேட்ஸை கொடுக்க மறுக்கலன்னா இந்தியா சொந்தமா ஸ்பேஸ் பேஸ் சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டியை உருவாக்கி இருக்க மாட்டாங்க. இந்த 52 சேட்டலைட்டுகள் மட்டும் நிலைநிறுத்தப்பட்டால் ரியல் டைமா இந்தியாவால எல்லைகளை கண்காணிக்க முடியும். எல்லை பகுதிகளில் சீனாவுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் இந்தியாவால கண்காணிக்க முடியும். இது தவிர அமெரிக்காவிடமிருந்து 31 பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்குவதற்கும் கேபினெட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த ட்ரோன்களும் இந்தியாவுடைய சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டியை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இந்தியாவிடம் ஆன்டி சேட்டலைட் கேப்பபிலிட்டியும் இருக்குது. இதனால இந்த ஸ்பேஸ் பேஸ் சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டியை பயன்படுத்தி ஸ்பேஸ தன்னுடைய ராணுவ தேவைக்கு இந்தியானால மிக சிறப்பா பயன்படுத்தி கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.